கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தலைவரெல்லாம் யாரும் குறை சொல்ல. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூப், இந்த ரெண்டு சைட்லயும் தலைவன் லோகி தான் போட்டு சும்மா அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல லோகி கூட டைரக்டர் ஹெச்வினோத்தை கம்பேர் பண்ணி பாதல்ல படம் நல்லா இல்ல என்னமா அடிக்கிறானுங்கன்னு, நீயும் அதே வேலை பண்ணா உனக்கு இந்த அடிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரைட்டுங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்காக நம்ம தலைவரன் லோகேஷ் கனகராஜ் காம்போல வந்த இந்த ஒரு கூலி மூவிய இந்த படம் சத்தியமா நல்லாவே இல்லடா, நம்ம உலக நாயனோட தக் லைஃபை விட கேவலமா இருக்கு, படம் சுமாரா இருக்கு, ஆவரேஜா இருக்குன்னு ஏன் சொல்றாங்க? அப்படி என்ன பிரச்சனை தான் இந்த கூலி மூவில இருக்கு? இதனால இந்த ஒரு கூலி மூவி நிறைய பேர் அப்செட் பண்ணுச்சு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ இதுல என்னோட தாட்ஸ், என்னோட ஒபினியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எந்த முடிவுக்கு வரதுனாலும் இல்ல நான் அடிக்கணும்னு முடிவெடுத்தாலும் வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அந்த முடிவுக்கு வாங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இதனால இந்த ஒரு கூலி மூவி நல்லா இல்ல, ஆவரேஜா இருக்கு, ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ வருதுன்னா இந்த படத்துக்கு போன ஆடியன்ஸை நம்ம மொத்தம் 3 விதமா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட், லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ். எனக்கு தெரிஞ்சு லோகிக்காக தான் இந்த படத்துக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. நானுமே அப்படிதான் போனேன். அதுக்கு தலைவர் பிடிக்காதுலாம் இல்ல, தலைவரும் பிடிக்கும். பட் லோகேஷ் கனகராஜ் படம் சத்தியமா படம் ஒர்த்தா இருக்கும், லியோல விட்டதை இங்க பிடிப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த மூவிக்கு போனேன். நான் போனது மட்டும் இல்லாம என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுமே லோகிக்காக தான் இந்த ஒரு மூவியை பார்க்க வந்தானுங்க. சோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனுக்காக இந்த மூவியை பார்க்க வந்தவங்க. செகண்ட், நம்ம தலைவரோட ஃபேன்ஸ். தலைவரோட ஃபேன்ஸை பத்தி நான் தான் சொல்லணும்னு இல்ல, தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். தலைவர் காலை பார்த்தாலே 200 நாள் பாக்குற, தலைவர் மேல பயங்கர பாசமா இருக்கிற, தலைவருக்காக கூட்டம் தான் திஸ் டைப் ஆஃப் ஆடியன்ஸ். அவங்களுக்கு படம் ஆவரேஜோ படம் நல்லா இல்லையோ தலைவர் ஸ்கிரீன்ல பாத்துட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு படம் நல்லா இருக்குங்க. அதையும் மீறி யாராவது படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நீ அனில் தானே வீட்டுக்கு போட அப்படின்ற மாதிரி அவனுங்களே அடிச்சு ஓட விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போற தேர்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸோட கேட்டகரிக்கு கீழே வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கூலி மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். இந்த கேட்டகரியில் உள்ளவங்க கண்டிப்பா படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா படம் ஓகேவா இருக்கு, ஆவரேஜா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட ரிவ்யூ சொல்லியிருந்திருப்பீங்க. இதுக்கான ரீசன் நீங்க எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துக்கு போயிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி நான் ஒரு ஆடியன்ஸ் கேட்டகரி சொன்னா லோகி மேல பயங்கர நம்பிக்கை வச்சு பயங்கர ஹைப்போட இந்த மூவிக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மூவி பிடிக்காம போனதுக்கான ரீசனே இந்த மூவி வேற லெவல்ல இருக்கும். மூவியோட கதை இப்படி இருக்கும், படத்துல ஒரு சேர் இருக்கா, அதை வச்சு டைம் டிராவல் பண்ணலாம், வாட்சை வச்சு டைம் டிராவல் பண்ணலாம்னு எக்கச்சக்கமான ஃபேன் தியரிஸ், அவ்வளவு ஹைப் இந்த படத்துக்கு இருந்துச்சு. இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிட்டு எக்கச்சக்கமான பேர் லோகியை போட்டு பயங்கரமா அடிக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே அந்த ஒரு ஹைப் தாங்க சொல்லுவேன். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்ன்ற மாதிரி நம்ம எது மேல பயங்கரமான நம்பிக்கை வைக்கிறோமோ அதான் நம்ம காலை வாரி விட்டு பயங்கரமா சொதப்போம். அதே ஒரு கதை தான் இந்த ஒரு கூலி மூவிக்கு நடந்திருக்கு. எடுத்ததுமே இந்த படத்துக்கு ஹைப்ன்றது ஸ்டாண்டர்டாவே இல்லங்க. ஃபர்ஸ்ட், நம்ம தலைவரன் லோகி காம்போல ஒரு தரமான படம் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு ஹைப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஹைப் பல மடங்கு குளிச்சுன்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸுக்கு ஹைப் ஏற்றக்கூடாது, ஹைப் ஏறி அவங்க வந்து படத்துல ஏமாறக்கூடாது அப்படின்றத யோசிச்சு தான் அந்த ஒரு ட்ரெய்லரே ஹைப்பே இல்லாம செட்டிலா கட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே நம்ம பசங்க பிடிச்சிக்கிட்டு ட்ரெய்லர்ல முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ணிடக்கூடாது, படத்துல ஹைப் ஏற்றுற மாதிரியான மூமெண்ட்ஸ் எதுவுமே இந்த ஒரு ட்ரெய்லர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் கட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ட்ரெய்லர் ஹைப்பாவே இல்ல. ட்ரெய்லர் ஹைப்பா இல்லைன்னா கண்டிப்பா படம் ஹைப்பா தான் இருக்கும். தக்காளி படம் தாறு மாறா இருக்க போது அப்படின்னு நம்பி என்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் போய் பார்த்துட்டு ஏமாந்துருப்பீங்க. அந்த ஒரு ஏமாற்றத்துக்கு காரணம் லோகி தானே. லோகி மேல தானே நாங்க பயங்கரமான ஹைப் வச்சோம், எங்களை இப்படி ஏமாத்திரியப்பா அப்படின்ற மாதிரி இப்ப லோகேஷ் கனகராஜை போட்டு எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் லோகியை போட்டு வளைச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல நீங்க குவாண்டின் டாரண்டினோவா 10 படம் எடுத்துட்டு வெளில போயிருவீங்க, 5 எடுத்ததுக்கே 6 முழுங்கிட்டீங்க, இன்னும் 5 வேற இருக்கா அப்படின்ற மாதிரி தான் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. லோகி மேல நானுமே ரொம்ப மரியாதை வச்சிருந்தேங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் லோகி மேல பயங்கரமான நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா அது லோகி இந்த டைம் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இப்ப நான் சொன்ன 3 டைப் ஆஃப் ஆடியன்ஸ்ல நீங்க எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கீழே வருவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்டா தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, எக்கச்சக்கமான ஃபேன் தியரிஸ் இந்த ஒரு கூலி படத்துக்கு வந்துச்சு. அதாவது இது ஒரு டைம் டிராவல் மூவி. ஷோபின் கையில ஒரு வாட்ச் வச்சிருக்காருல, அதை வச்சு டைம் டிராவல் பண்ண முடியும். அந்த வாட்ச் எதை கண்ட்ரோல் பண்ணும்னா சத்யராஜ் உருவாகின இந்த ஒரு சேரை தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த சேர்ல ஏறி உட்கார்ந்தா டைம் டிராவல் உங்களால பண்ண முடியும், டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போக முடியும். இது மூலமா தான் நம்ம தலைவர் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போவாரு. அதனாலதான் தலைவரை டிஏஜிங் பண்ணி பாஸ்ட்ல நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு படத்துல இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி பெரும்பாலும் நிறைய படங்களை பார்க்காம இந்த மாதிரி ஒரு கான்செப்டா ஆடியன்ஸ் நம்புறாங்கன்னா அப்ப லோகேஷ் கனகராஜ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதை தவிர்த்து இன்னொரு பக்கம் வந்தோம்னா நம்ம தலைவர் கிரேவி ஆட தோன்ற மாதிரி இருந்திருக்கும். இதுபடி செத்து போன தன்னோட நண்பன் சத்யராஜ திரும்ப உயிரோட கொண்டு வர்றதுக்காக தான் அவர் கண்டுபிடிச்சா இருக்கே, அவரோட பணத்தை தூண்டி எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃபேன் தியரி இருந்துச்சு. இதுக்கும் மேல அல்டிமேட்டா ஒரு ஃபேன் தியரி ஒன்று சொன்னானுங்க பாருங்க. நம்ம தலைவர் ட்ரெய்லர்ல அந்த பவுடர் எல்லாரும் மேலேயும் தூவாரு, அவர் அடிய வரவங்க எல்லாரும் மேலேயும் அந்த பவுடர் தூவாரு. ஆனா இங்க ஒரு இன்வென்சிபிள் மேன் இருக்கான். அந்த இன்வென்சிபிள் மேன் தான் காளிஷா. கணக்கு தெரியாம மறைஞ்சிருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம தலைவர் அந்த பவுடரை தூராரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஃபேன் தியரிஸ் இந்த ஒரு படத்துக்கு வந்துருந்துச்சு. நானே இந்த படத்துக்கான ட்ரெய்லரை டீகோட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருப்பேன். பெருசாலாம் கதை கட்டிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். சிம்பிளா அந்த சேர் இந்த மாதிரி பாடிஸை டிஸ்போஸ் பண்றதுக்கு தான் இந்த படத்துல யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நானே தெளிவா அந்த ஒரு பிரேக் டவுன் வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். பொய்யெல்லாம் சொல்லுங்க, சத்தியமா சொல்லியிருக்கேன். வேணா அந்த வீடியோ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஹியூமன் டிராபிகிங் பண்ற அந்த பாடிஸை டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் இந்த சேரை படத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சும்மா ஒரு கெஸ்ட்ல தான் சொல்லியிருந்திருப்பேன். அதான் அந்த படத்துலயும் இருந்துச்சு. இதை தவிர்த்து ஆர்டிபிஷியலா தண்டரை
கிரியேட் பண்ணி கொள்றது. படத்தோட கதை அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கூலி படத்துக்கு எக்கச்சக்கமான ஹைப்பு. லோகேஷ் கனகராஜால உருவான அந்த ஒரு ஹைப்னால மட்டும்தான் இந்த மூவி ஆடியன்ஸ் கடையில இவ்வளவு அடி வாங்கியிருக்கு. முக்கியமா நிறைய லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸை ஏமாத்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைப்னால மட்டும் தாங்க இந்த படம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. வேற எந்த ரீசனும் இல்ல. நானும் இந்த கேட்டகரி கீழே தாங்க வரேன். எனக்கு தெரிஞ்ச என்ன மாதிரி தான் 50% ஆஃப் ஆடியன்ஸ் லோகே நம்பி இந்த படத்து மேல எக்கச்சக்கமான ஹைப் வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஹைப் எல்லாம் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணாமே போயிருந்திருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன். அவங்க கூட பைக்ல ஏறி பின்னாடி உட்காந்து வரும்போது மச்சான் தலைவர் வீடியோ கால்ல டயல் கிட்ட பேசும்போது அந்த ஷாட்ல டயலோட பொண்டாட்டி அந்த பொண்ணு கடத்தி மிஷின்ல செட் பண்ணி வச்சுட்டு தான் டயல் கிட்ட அந்த வீடியோ கால்ல பேசியிருப்பாரு. அவளையுமே ஸ்ருதிஹாசன் பாத்துருப்பா. அங்கதான் டயலோட பொண்டாட்டி தான் இவ சைமனோட பையனை ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்கா. டயலை மூலம் கூட்டு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஸ்ருதிஹாசனுக்கும் தெரிஞ்சிருக்கும். டயலோட பொண்டாட்டியை வச்சுதான் நம்ம தேவாவே ஸ்ருதிஹாசனே காப்பாத்தி அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி நம்ம ஸ்ருதிஹாசன் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி இவ கூப்பிட்டானே இவ பின்னாடியே போயிருப்பா. நீ தான் டீ கோல்லாம் பண்ணி சொல்லுவியே. படத்தை பார்த்தல எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லு. இது மட்டும் இல்லாம காளிசாதுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் ரூம்குள்ளே இருந்தாரு. தாகாக்கு ஒரு செகண்ட்லயே பார்த்து தேவாவை ஞாபகத்துக்கு வந்திருக்கும். எதுக்கு சைமனுக்கு மட்டும் ஞாபகத்துக்கு வரல? இவன் இறந்து போனது சைமனோட அப்பா. அப்ப சைமனுக்கு தானே முதல்ல ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். எதுக்கு சைமனுக்கு ஞாபகத்துக்கு வரல? ஏன் சத்யராஜுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச அந்த ஒரு சேரை இங்க எப்படி தேவரோட பொண்டாட்டி ஆப்ரேட் பண்ணா? எப்படி? ஆரம்பத்துல தேவா சத்யராஜுக்கு மாலை போட வரும்போது ஸ்ருதிஹாசன் தேவா மேல கோமா இருந்திருப்பாங்க. ஏன் கோமா இருந்திருப்பாங்க? தேவாக்கு பொண்ணு இருக்குன்னு தேவாக்கே தெரியாம தன்னோட தங்கச்சி பொண்ணை ஏன் தான் பொண்ணு மாதிரி சத்யராஜ் வளர்க்கணும்? ஏன் 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 அப்படின்ற மாதிரி இப்பதான் கல்யாணம் ஆன புது பொண்டாட்டி மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை கேட்டுட்டே இருந்தான். எனக்கு இந்த படம் பயங்கரமா அப்செட் பண்ணிருச்சு. படத்துல கதையே இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் படத்துக்கு இவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்களை எம்டியா விட்டுருக்கானுங்க அப்படின்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. அட ஆமால அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த படத்துக்குள்ள எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரே இல்லைங்க. சிம்பிளா எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. லாஜிக்கே இல்லையடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கொஸ்டின்ஸ்லாம் உங்க மைண்ட்ல எழுந்திருக்கும். அதெல்லாம் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்டுங்க, படம் நல்லா இல்ல, நம்ம பேசிலாம் ஒன்றும் ஆக போறது இல்ல. பட் என்ன கேட்டீங்கன்னா படம் நல்லா இல்லாம இருந்ததுக்கான முக்கியமான ரீசனே நம்ம லோக்கி தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா லோக்கி அவர் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்காரா? நம்மளே லோகேஷ் கனகராஜ் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்ம யோசிக்காத நம்ம மனசை ஏத்துக்காத விஷயங்களை அவர் ட்ரெய்லர்ல காட்டின சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளே இவ்வளவு அளவுக்கு யோசிக்கிறோம்னா அப்போ கோடி கணக்கில் சம்பளம் வாங்குற இந்த படத்தோட டேரக்டரான லோக்கி எந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு கதையை எழுதிருக்கணும். அந்த கதையோட கரு தான் அந்த படத்துல மிஸ்ஸிங். இன்னும் இப்ப சில பேர் சொல்லுவீங்க ப்ரோ படத்துல என்ன கதை இல்ல, ரிவெஞ்ச் ஸ்டோரி இருக்குல்ல, ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஸ்டோரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்பீங்க. ஆனா அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரின்றது ஆல்ரெடி தமிழ் சினிமால அச்சு தோச்ச ஒரு கதை. சிம்பிளா இந்த மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து எதிர்பார்த்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னும் இந்த படத்துல பெரிய ஜோக்கே என்னன்னா எதுக்கு படத்துக்கு ஏசிட் கொடுத்தானுங்க, எதுக்கு அமெரிக்கான உள்ள கொண்டு வந்தானுங்க, நம்ம தேவா கூலிக்காக நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் தான் போராடி இருப்பாரு. அப்படி அவர் என்ன நியாயத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஸ்டின்ஸோட தான் நிறைய பேர் வெளியே வந்திருப்பீங்க. ஆனா எனக்கு படம் சூற முக்கையா இருக்கடா அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு வந்ததுமே இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் யோசிக்கல. படம் எனக்கு ஒரு விதத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த மாதிரிலாம் யோசிச்சிருந்திருப்பேன். ஆனா எனக்கு இங்க படமே ஒர்க் அவுட் ஆகலைங்க, அதான் பிரச்சனையே. இப்ப இந்த வீடியோட கருத்து என்னன்னா சிம்பிளா இந்த கூலி படம் ஆவரேஜா வர்றதுக்கான முக்கியமான ரீசனே நம்ம தலைவன் லோக்கி தாங்க. ஏத்துக்கிட மனசுலனாலும் இதான் உண்மை. லோகேஷ் கேட்டா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. நாகார்ஜுனா என்ன மாதிரியான ஆக்டர், அந்த மனுஷன் இருக்காரு. உபேந்திரா இருக்காரு. இவன் நார்த் சைட்ல இருந்து அமெரிக்கான கூட்டு வந்திருக்கீங்க. அவர்லாம் என்ன மாதிரியான ஒரு ஆக்டருங்க, அவரை கூட்டு வந்து டம்மி பண்ணிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கடைசியில ஒரு மட்டமான போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சிருந்திருப்பானுங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல தலைவருக்கான பிளாஷ்பேக்கை செட் பண்ணதுன்றது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான டிராபேக். ப்ரொடக்ஷன் சைட்ல கேட்டா எவ்வளவு வேணா பண்ணி கொடுக்குறாங்க. அனிருத் கேட்டதை விடையுமே தரமான பிஜிஎம்ஸ் சாங்ஸ் எல்லாம் படத்துல போட்டு கொடுக்குறாரு. கேமரா, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்லாம் பக்காவா இருக்கு. சிம்பிளா தரமா சில்லறைய செதற விடுற மாதிரி இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் உங்க கூட இருந்தும் கதையை எழுதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை லோக்கி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. முதல்ல இந்த படம் எல்லாத்தையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு ஆவரேஜ்னு சொல்றதுக்கான முக்கியமான ரீசனே படத்துல கதையே இல்ல. இது ஆஸ் யூசுவல் ஒரு லோகேஷ் கனகராஜோட படமே இல்லை அப்படின்றது தான். இப்ப லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண படத்தையே லிஸ்டா போட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இந்த கூலி மூவி தான் கடைசியில இருக்கும். லோகேஷ் கனகராஜ் மேல இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் இந்த படத்து மேல இருந்த ஹைப்பும் தான் இந்த படத்தை இப்ப ஆவரேஜ் ரிவ்யூ வாங்கி கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த கூலி மூவி பாத்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த கூலி மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா கண்டென்ட்ல பார்க்கலாம். பட்டா.